இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் என்னென்ன பார்த்தீங்கன்னா அர்பன் ஸ்கொயர் கத்திப்பாரா ஃப்ளைஓவர் அங்கேருந்து கோயம்பேடு ரூட். அந்த ரூட்டில் என்னென்னலாம் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி அர்பன் ஸ்கொயர் ஓப்பனில் தான் இருக்கும். ஆனால் இந்த டைம் ஒரு மிட் நைட் ஒரு மணி அளவில் இவ்வளோ பேர் வந்து நிற்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு கூட பார்க்கல. சும்மா கூட்டம் அல்லது. ஆனால் ஏன்டா நீ அங்கே போகலன்னு கேட்கலாம். அதே தான், நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ அதனால் நம்ம வேறு இடத்துல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் வேறு, நைட்டில் போகும்போது எல்லோரும் சொல்லுவாங்க பார்த்து போகணுன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் நைட் டைம்ஸில் தான் எப்போவுமே வந்து ட்ரைவ் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் திடீர்னு லெஃப்ட்லேருந்து வருவாங்க ரைட்லேருந்து வருவாங்கன்னு சொல்லவே முடியல. சில பேர் ஆப்போசிட்டில் கூட வருவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க. நம்ம ஒழுங்காக போனாலும் எதிரில் வரவங்க ஒழுங்காக வரலன்னா கஷ்டம்தான். கொஞ்சம் லக்கம் தான் தேவை. ப்ளஸ் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பெட்ரோல் பங்க். அதில் ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க் நம்ம தாண்டியாச்சு. அப்புறம் இதே ரூட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மோஸ்ட்லி நிறைய கடை ஓப்பனில் தான் இருக்கும். ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த க்ரீம் வச்சு தான் பார்த்தேன். கூகுள் ரிவ்யூஸும் பார்த்தேன், 4.8 கொடுத்துருக்காங்க. நான் ஒரே வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா போய்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சாலமன் பிரியாணி. கண்டிப்பாக நைட் டைமில் பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் மிட் நைட்டில் கண்டிப்பாக அங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் இதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா 2 டீ கடை இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நான் பாஸ் பண்ண மாதிரி க்ரீம் ஸ்டோரி இருக்கும். அதுக்கு கீழே ஒரு டீ கடையாக இருக்கும், ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். இந்தியன் பங்க் பெட்ரோல் போனால் போட்டுக்கலாம். அதை தாண்டி போனீங்கன்னா ஒரு சின்ன டீ கடையும் இருக்கும். ப்ளஸ் ஷெல் பெட்ரோல் பங்க்கும் இருக்கும். இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா நீங்கள் போன வீடியோ பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு ஷார்ட்கட் போட்டிருப்பேன். இங்கேருந்து நீங்கள் பட்டோட எப்படி போகலாம் ட்ராஃபிக்காக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். என்னடா இவன் எல்லா வீடியோஸ்லேயும் வந்து வாய்ஸ் மட்டும் கொடுக்குறானேன்னு பார்க்காதீங்க. மைக் இல்லை, மைக்கு கிடச்சதுக்கப்புறம் கிளியராக கொடுக்கலாம். ப்ளஸ் இதே ரோட்டில் நான் சொன்னல செகண்ட் பிரியாணி கடை, அதுவும் இந்த சைடில் தான் இருக்குது. இதை தாண்டினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பாட் வந்துச்சு. ஒரு பிரதர் வந்து ஒரு வண்டியில் வெளியில் சின்ன சின்ன சேர்லாம் போட்டு, உங்களுக்கு காசு கம்மியாக இருந்ததுன்னா இங்கே வந்து சாப்பிடுங்க. அப்புறம் அதை தாண்டி போனீங்கன்னா KFC, பர்கர், அதுக்கப்புறமா வந்து சாய் கிங்ஸ். முன்னாடிலாம் நிறைய ஓப்பனில் இல்லை, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த லேனில். பார்க்கிங்க்கும் இடம் இருக்குது. ஸோ பிரச்சனையே இல்லை, வந்துட்டு எஸ்தட்டிக்காக வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப லெஃப்ட் எடுத்துகிட்டு நம்ம வடபழனிக்கு போகணும். ஆனால் ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருந்தது, எவ்வளோ பேர் ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் பார்ட் 2ல் பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும், இல்லை இடத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஃபாலோவும் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எல்லாேருக்கும் வந்து என்னென்ன அப்டேட்ஸ்ன்றது நைட்டில் கண்டிப்பாக தெரியும்.